ருக்குவின் இறுதி விசுவாசம். என் பெயர் ருக்கு. இந்த கிராமத்து மண்ணில் நான் வளர்ந்தேன். என் நிறம் இந்த மண்ணின் செம்மை போல, என் மனமும் இதை போலவே நிஜமானது. என் உலகம் கோஷிகாவையும் யோகித்தையும் சுற்றியே சுழன்றது. அவர்கள் தான் என் குடும்பம், என் தெய்வங்கள். நான் ஒரு இந்திய பாரியா நாய், இந்தியன் பராயா டாக் அல்லது நாட்டு நாய். புத்திசாலித்தனமும் விசுவாசமும் என் பிறப்பு குணம். கோஷிகா என் முகத்தை பிடித்து முத்தமிடும் போதும், யோகித் என்னுடன் ஓடி பிடித்து விளையாடும் போதும் என் இதயம் மகிழ்ச்சியில் நிரம்பி வழியும். அவர்கள் வீட்டை நான் கண்போல காப்பேன். ஒரு புதிய சத்தம் கேட்டால் கூட என் கூரிய காதுகள் விழித்துக் கொள்ளும். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு ஒரு குழந்தை இருந்தது. என் குட்டி, இன்னும் பால் மனம் மாறாத பிஞ்சு. அது என்னைப் போலவே வீரமும் விசுவாசமும் கொண்ட ஒரு ஜீவனாக வளர வேண்டும் என்று கனவு கண்டேன். அன்று அந்த நாள் ஒரு இருண்ட மேகத்தைப் போல வந்தது. நான் எப்போதும் போல என் உணவு கிண்ணத்தை நோக்கிச் சென்றேன். உணவில் ஏதோ வித்தியாசமான வாசனை. யாரோ இதை வைத்தார்கள், யார் என்று தெரியவில்லை. ஆனால் என் எஜமானர்கள் மீது யாருக்கோ கோபம், என் மீது அல்ல என்று மட்டும் புரிந்தது. விஷம். என் மூக்கு எச்சரித்தது. நான் அந்த உணவை தொடவில்லை. என் குட்டி, அதை நினைக்கவே என் இதயம் பயத்தில் நடுங்கியது. நான் அதை விட்டு பிரிந்திருக்கவே மாட்டேன். ஆனால் இந்த விஷம் என் குடும்பத்திற்கு ஆபத்து. இந்த விஷத்தை வைத்தவர் மீண்டும் வருவார். வேறொரு ஜீவன் இந்த உணவை தொடுவதற்கு முன் நான் அதை விரைவாக சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்தேன். என் கடமை, என் விசுவாசம், என் பிள்ளையின் பாதுகாப்பு, இதைவிட எனக்கு வேறு எதுவும் பெரியதல்ல. விசுவாசம் உள்ள ஜீவன் நான். என் உயிரை கொடுத்து என் குடும்பத்தை பாதுகாக்க துணிந்தேன்.